நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். குழந்தை அல்ல, அஷ்டபுஜ துர்கா தேவியாக வடிவெடுத்தது. சாதாரணமானதல்ல. இது முன்னே சொன்ன அசரீரி வாக்கை நிரூபிக்க வந்த தெய்வீக வடிவம். மரணதேவன் பிறந்தாயிற்று. சந்தேகமே இல்லை. இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. இருக்கலாம். கம்சனை குழப்பமடைய செய்வதற்காகவும் இருக்கலாம். அசரீரி சொன்னது, அன்னை வடிவம் வந்தது, அது எல்லாம் சரிதான். ஆண்டவன் அவதாரம் எடுத்த இடம் எது, அது தெரியவில்லை. அது சரி, குழப்பமே இதில் தானே. ஒரு அசரீரி வாக்கு பொய்த்து விட முடியும், அடுத்து வரும் அசரீரி வாக்கு பொய்யாக முடியாது. நானே என் கண்ணால் அந்த குழந்தையை ஆகாசத்தில் 8 கரத்துடன் சக்தி வடிவத்தில் கண்டேன். அந்த சக்தி வடிவம் எச்சரிக்கை விட்டது, எங்கோ ஒரு மூலையில் என்னை கொல்ல வந்தவன் பிறந்து விட்டான் என்று. இதன் பொருள் என்ன? முதலில் சொன்ன அசரீரி வாக்கும் பொய்யாகவில்லை என்பது தானே. அது மட்டும் அல்ல, இந்த கம்சனின் கணக்கை முடிக்க ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. இல்லை என்றால் 8வது பிறந்ததையே நான் குழந்தையாக இல்லை. எனது மாளிகையில் ஏதோ சதி நடக்கிறது. சூழ்ச்சி புரிய வழியமைத்து தர இங்கு எவனோ இருக்கத்தான் வேண்டும். உடனடியாக எனது ஆணை என்னவென்றால், தேவகிக்கு பெண் குழந்தை பிறந்த அன்று இரவு சிறைக்கூட காவல் பணியில் யார் யார் இருந்தார்களோ அவர்களின் தலைகள் மக்களின் முன்னிலையில் யானையின் காலால் நசுக்கப்பட வேண்டும். இது ஒரு பாடமாக அமையட்டும் துரோகிகளுக்கு, என் எதிரிகளுக்கு. கம்சனின் நெஞ்சாழத்திலே இருக்கின்ற எரிமலை வெடித்தால் அணைப்பவன் யார்? வீரா தேடுகா. அரசே, என் நோக்கத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய். செயல்படு. ஆகட்டும் அரசே. நற்புகழ் பெருக, நலமோடு வாழ்க. வசுதேவா, உன்னை போன்ற மகனை, தேவகியை போன்ற மருமகளை பெற்றதில் எனக்கு எத்தனை பெருமை. உனது தியாகம் நம் குல கௌரவம். உன் பிள்ளைகளை பலி கொடுத்த போதும் நீ நீதி மாறவில்லை, நேர்மை மீறவில்லை, நெஞ்சம் சோரவில்லை. தர்மத்தில் நம்பிக்கை வைத்து நீ பெற்ற பிள்ளைகளை இழந்த பிறகும் கூட நேர்மை காக்க நிமிர்ந்து நிற்கும் வசுதேவா, உன்னை கண்டு அமரராகிவிட்ட நமது முன்னோர்கள் பெருமையில் பூரித்து போவார்கள். மகனே, நீ நம் குலத்தின் பெருமையை உயர்த்தி நம் முன்னோருக்கும் புகழ் தந்தாய். மருமகளே, உலகத்தில் உன்னை போன்ற ஒரு தியாகத்தாய் 6 பிள்ளைகளை பறிகொடுத்தவள். அவள் சுமக்கும் வேதனைகள் என்னால் உணர முடியும். கணவன் வாக்கை காக்க கடுஞ்சிறையில் நீ வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல, அது ஒரு வேள்வி. அதன் காரணமாக நீ இங்கு எல்லாருக்கும் வணக்கத்துக்குரியவள். மகளே, அப்படி உன்னை அழைப்பதிலே ஒரு ஆனந்தம். மருமகளும் பெற்ற மகள் போல்தானே உன் தியாக வாழ்க்கை. ஆம், அது மானுடத்தை உயர்த்தும் வாழ்க்கை. தேவகி உனக்காக தெய்வத்திடம் வேண்டினே. பிரபு,
பிரபு சிறையிலே நீ அவளுக்கு துணையிரு என்று. பெரியோர்கள் எல்லாம் இதயபூர்வமாக தியானம் செய்தால் அந்த பெரியோரின் தியானத்தின் சக்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவச்சமாக இருந்து காப்பாற்றும். அனுபவம் மனதிலே உறுதியை கொடுத்தது. இது தம்முடைய வாழ்த்துக்களின் பலன். சிறைப்பட்டிருந்த எங்களுக்கு திரும்பவும் தங்களுக்கு பணி செய்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. பெண்ணுக்கு மாமனார் தெய்வத்தை போல் அல்லவா? தெய்வமே, அந்த தெய்வத்திடம் எனக்காக பேசுங்கள். இந்த தாய்ப்பட்ட பாட்டை சொல்லி இப்படி நேர காரணங்கள் என்ன? எந்த அநாத ரட்சகனை பற்றி அன்று அசரீரி சொன்னதோ அது நிகழவில்லையே. நிகழ்வது கம்சனின் கொடுமைகள் தானே. அவன் அவன் சொன்னபடி வரவில்லையே. மன்னவா, இப்படி ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருந்தும் மௌனமாக இருக்கிறார்கள். அந்த 8வது கர்ப்பத்தை பற்றி, அது செயல்பட போவதை விளக்கி தேவி சொல்வதை வைத்து பார்த்தால் இதன் பின்னால் இருக்கும் தெய்வீக சக்திகளின் திட்டம் தெரிகிறது. இதை நிரூபிக்க மானிட பிறவிகளான நமக்கு சக்தி இல்லை. இதை அறிந்தவர் குருதேவர் கர்கர் மட்டும்தான். அந்த குருமகான் சொன்னார் பேச்சினிடையே 7வது கருவுற்ற சமயத்தில் கருச்சிதைவு உண்டான காரணத்தை. காரணமா? என்ன காரணம்? ஆமாம் வசுதேவரே, உங்களை அப்பொழுதே சிறைக்கூடத்தில் சந்திக்க இருந்தேன். பிறகு சூழ்நிலை வேறு விதமாக மாறிவிட்டது, சொல்ல முடியவில்லை. அதுதான் ஏன்? அவர் உரிய நேரம் வரும்பொழுது இதற்கு விளக்கங்கள் தரப்படும் என்றார். பொதுப்படையாக அவர் பேசியதற்கு வெளிப்படையாக நீங்கள் சந்திக்கும் போது சொல்வார். உங்கள் ஐயம் அனைத்தையும் நீக்குவார். மேலும் இது நிச்சயமாக கர்ப்பச்சிதைவே அல்ல, இது தெய்வீக ஏற்பாடுதான். ஆனந்தமான ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன விஷயம்? எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள், அத்தனை இனிப்பான செய்தி. நந்தகோபரே, முதலில் விஷயத்தை சொல்லுங்கள். என்ன என்ன செய்தி? நம் வசுதேவரையும் தேவகியையும் கம்சன் சிறையிலிருந்து விடுதலை செய்து விட்டான். என்ன? நமது கிராமத்து பெண்கள் மதுராவுக்கு சென்று வருகையில் அவர்களை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வசுதேவரும் தேவகியும் அவர்கள் தந்தையின் மாளிகைக்கு செல்வதையும் பார்த்திருக்கிறார்கள். விநாயக பெருமானே, பிரபு, உனக்கு கோடி கோடி வணக்கங்கள், கோடி கோடி வணக்கங்கள். இதெல்லாம் தேவி மாதாவின் திருவருள். ஹே தேவி மாதா, பசுக்களை உன் பெயரால் தானம் செய்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டேன். குழந்தாய், உன் அப்பாவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. சீக்கிரமே அப்பாவை பார்க்க போகிறாய். உன் அப்பாவுக்கு வணக்கம் சொல். வணக்கம். பிரலம்பா, கேசி, அரிஷ்டா, அன்பு சாணூரா. மன்னவா, தேவி தெரிவித்தபடி நடந்தாலும் நடக்கலாம். தேவர்களெல்லாம் என்னை கொன்று முடிக்க ஏதோ திட்டமிடுகிறார்கள். அரண்மனை ஒற்றர் தந்த செய்தி, நாடெங்கும் இன்று நடக்கும் விவாதங்கள் என்னவென்றால், இந்த கம்சனை கொல்ல போகிறவன் பிறந்து விட்டானாம். நமது எதிரிகள் இந்த செய்தியை பரப்புகிறார்கள். அவர்களின் கணிப்பு கம்சன் கலங்கி ஒடுங்கி விடுவான் என்று. அவர்களுக்கு இது தெரியாது.
தாக்குதல்கள் எதிர்ப்புகள் எனது சக்தியை இன்னும் அதிகரிக்கிறதென்று. ஆம், கம்சனின் வீரத்தைக் கண்டு நடுக்கம். ஆனால் நான் யாருக்குமே நடுங்க மாட்டேன். தேவர்களுக்கு அரசன் இந்திரன் ஆண்மையற்றவன். மற்ற 3 சக்திகள் ஒரு படைப்பாளி பிரம்மா, சாம்பல் பூசும் சிவன், இன்னொருவன் மாயாவி விஷ்ணு. இந்த மூவருக்கும் என் முன்னின்று போர் புரியும் வலிமையே கிடையாது. மாவீரன் என்னை எதிர்க்க இனி இங்கு யாருமே இல்லை. என்னை தட்டி பார்க்க ஒருவருமே இல்லை. முக்கியமாக ராஜநீதி என்ன என்றால், சத்ரு எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனை அலட்சியமாக விடக்கூடாது. வேரடி மண்ணோடு எடுத்து பெயர் தெரிய வேண்டும். அற்புதமான ஒரு விளக்கம் அரசே. சத்ருவை என்றும் அலட்சியமாக எண்ணக்கூடாது. உடலில் ஒரு நோய் வந்தால் அதை கவனிக்காமல் விட்டால் அது விபரீதமாக முடிந்துவிடும், உயிரையே குடித்துவிடும். அதைப் போலவே சத்ருவை கவனிக்காமல் விட்டால் சரித்திரமே மாறிவிடும். இனி சிந்திக்க நேரமில்லை, சீக்கிரம் செய்யுங்கள். சீக்கிரம் செய்யுங்கள் என்றால் நான் எதை செய்ய, என்ன செய்ய? மரண பயத்திலிருந்து விடுபட இப்படி செய்யத்தான் வேண்டும். நம்முடைய நகர்ப்புறங்கள், சின்ன சின்ன கிராமங்கள், எளியோர் வாழும் பகுதிகள், மதுராவில் அமைந்த மாளிகைகள், சிதறி கிடக்கும் குடியமைப்புகள், இந்த இடங்களில் 10 நாட்களுக்குள் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் அரசே. அப்படி செய்துவிட்டால் இது கூட குறைவுதான் அரசே. மன்னவரின் பாதுகாப்பு கருதி 2 மாதங்களுக்குள் பிறந்த குழந்தைகளை உடனே நாம் கொல்ல வேண்டும். அதுவும் சரிதான். புரிந்ததா தளபதி? நாம் ஆளும் பகுதியில் 2 மாதங்களுக்குள் பிறந்த குழந்தைகள் ஒன்று கூட உயிரோடு இருக்கக்கூடாது. ஆணையிடுங்கள் மன்னவா. எங்கும் வேள்வித்து எரியக்கூடாது. பூஜை மணி ஓசை கேட்கக்கூடாது. வேத மந்திரங்களின் ஒலி, பிஞ்சு குழந்தைகளின் சிறுபொலி கேட்கவே கூடாது. கேட்க வேண்டியதெல்லாம் எங்கும் அழுகுரல். அந்தணர்களின், துறவிகளின், மரணத்தை தழுவும் குழந்தைகளின் தாய்மார்களுடைய அழுகுரல் மட்டும்தான் கேட்க வேண்டும். காது குளிர கம்சன் கேட்டால் குழந்தை என்னிடம் கொடு, கொடு குழந்தை. Hey!
கொடுமைக்கும் ஒரு அளவுண்டு, எங்களுக்கும் மனமுண்டு. தரமாட்டோம், தரமாட்டோம், தரவே மாட்டோம், தரவே மாட்டோம், தரமாட்டோம், தரமாட்டோம்.